அவர்கள் பாத்தியரால் இன்று இரவு இந்த மேடையிலே நடத்தக்கூடிய நாடகம் பெயர் என்ன என்றால் ஏழையின் கண்ணீர். ஏழையின் கண்ணீர். ஏழையின் கண்ணீர். ஏழையின் கண்ணீர் எனும் நாடகத்தை நடத்த முன்வந்திருப்பதினால் இதில் எந்த விதமான குற்றத்த போதிலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்துவிட்டால் அதை எவ்வாறு அனுசரித்து ஆதரிக்கிறீர்களோ அதே போல் என்னையும் என் பின்னொரு நடிகரையும் வரமாறு மன்னிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாய்கடல் மீதினிலே துகில்கின்றவன் பாஞ்சாலி துயர்த்திக்க உருவானவன். பாய்கடலின் மீதினிலே துகில்கின்றவன் பாஞ்சாலி துயர்த்திக்க உருவானவன். ஆழ்கடலில் சங்காக இசைக்கின்றவன் ஆழ்கடலில் சங்காக இசைக்கின்றவன் என்ப அருங்காட்டினார் போரும் காட்கின்றவன். பல்லாண்டு பல்லாண்டு பாடுகளே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுகளே. எல்லோரும் அவன் நாம சொல்லுங்களே எல்லோரும் அவன் நாம சொல்லுங்களே. எங்கள் எழிலோடு திருப்பாதும் ஒட்டுங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுகளே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுகளே. மூங்கில உண்ணாத சங்கீதமே இப்புவியாவும் நீ தோன்றும் அவதாரமே. மூங்கில உண்ணாத சங்கீதமே இப்புவியாவும் நீ தோன்றும் அவதாரமே. அயராமல் பாடிடுவே திருநாமமே அயராமல் பாடிடுவே திருநாமமே. இந்த அடியவனை காத்திடுவாய் என்னாலுமே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுகளே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுகளே. எல்லோரும் அவன் நாம சொல்லுங்களே எல்லோரும் அவன் நாம சொல்லுங்களே. எங்கள் எழிலோடு திருப்பாதம் போற்றுங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுகளே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்கள். அன்னைய கலைவாணி அன்னமகரம் ஏறும் அன்னைய கலைவாணி. அன்பை தருள்வாய் அன்புமை தருள்வாய் ஆதரி கரையேடி கலைவாணி இனிகேடு அருள்வாய் அம்மா. காத்திட மரமதி தடையேனம்மா அன்னை கலைவாணி இனிகேடு அருள்வாய் அம்மா. சகல கலாவள்ளியே சரஸ்வதி தாயே சகல கலாவள்ளியே சரஸ்வதி தாயே. சதுர்முக பிரம்மணி சதுர்முக பிரம்மணி சரதினி கலைவாணி அருள்வாயம்மா. எனக்காத்திட மரமதி தடையேனம்மா அன்னை கலைவாணி அருள்வா.
அக்கா மறக்கலாம் இல்ல எதையோ பழச பார்த்து பயந்துட்டு இருக்கிறாரு. நானும் மலர்ந்து பறிக்கவே ஏன் தெரியுமா எங்குள்ள மலர்களை பார்த்து அவ்வளவு அழகழகா இருக்குது.
பறிச்சுக்கிறதுனா நானும் மலர பறிக்கவே இல்லக்கா. இனிமே தான் மலர பறிக்கலான்னு இருக்கேன். சீக்கிரமா சீக்கிரமா பறிக்கிறேங்கா. ரொம்பவே மங்களகரமா வந்திருக்கு. பறிக்க போறேன். ஏடி ஏடி நானும் மலர பறிக்கவில்லை. நீ பறிக்கணும்னு பார்த்தேன். என்னக்கா? கருத்து பாரு. ஐயோ, நானும் பயந்தே அது மாதிரி உள்ள விட்ட மலரு எங்க இருக்குக்கா? மஞ்சள் கலர்ல பாத்தீங்களா இல்லையா? தெரியலையேக்கா. நான் பார்த்துட்டு வந்தேன். பாத்துட்டீங்களா? ஆமா அது ஆகாய தாமரை சொன்னாங்க. தாமரையா? ஆமா நல்லதா இருக்குல்ல? நல்லதானே இருக்கு. அப்படியா இதெல்லாம் என்ன மலர்? எதுடி? இதுவா? இதெல்லாம் உனக்கு ரொம்ப தெரியுமேடி. ஏண்டி இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? இது என்ன மலர்? இதெல்லாம் ஜாதி மல்லி. அம்மா பயந்து போயிட்டுண்டி. ஜாதி மல்லியா? இதெல்லாம் ஜாதி மல்லி கிடையாதுடி. ஏன்? எனக்கு ரொம்ப பிடிச்ச மல்லின்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லி ஆமா. நீங்க ஓடிவா பயந்துட்டியா? இதெல்லாம் என்ன மலர்? இதுவா? இதாண்டி சூரியகாந்தி. சூரியகாந்தியா? எவ்வளவு அழகா மஞ்சளா இருக்கு பாத்தியா? அந்த சூரியகாந்தி என்ன செய்யும்? திசை காட்டண்டி. எப்பவுமே திசை காட்டிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? சரி சரி அதெல்லாம் விட்டு தள்ளி. ஏண்டி அது தூரத்துல இருக்கு அதெல்லாம் என்ன மலர்? அதெல்லாம் கொடி மல்லடி. தப்பி தவறி அங்க போயிட்டு பாரு. அப்படியே எல்லாம் கால்ல வந்து பின்னிக்கும். ஆமா. அதோட என்னால பிரிக்க முடியாது. ஏண்டி நான் ஒரு மலரை பார்த்துட்டேன். ஐயோ ரொம்பவே அழகான மலர். அது பறிச்சா அப்பேற்பட்ட மலரை பறிக்கணும். அது இருக்கு அந்த மலர் தள்ளி வேணும். அது தூரத்துல அந்த மலர மலருன்றேன். அந்த மலருக்கு நீ சொல்லவே இல்லை. அந்த மலர் பேரா? அது தாண்டி ரோஜா தோட்டம். ரோஜா தோட்டமா? ஆமா. பாவி அந்த ரோஜாவை நீ பறிக்க போனா வச்சுக்கி. பறிக்க போனா அதுல முள்ளி உள்ள இருந்தா என்ன பரவாயில்லடி. எனக்கு அதான் வேணும். என்ன தெரியுமா செய்யும்? என்ன செய்யும்? குத்திடும்டி. குத்திடுமா? ஆமா. ஏண்டி பக்கத்திலே ஒரு கருப்பு ரோஜா இருக்குது. அதுவும் குத்திடுமா? அது இப்பதான் கண்ணுக்கு மட்டும் எல்லாம் விதவிதமா தெரியுது. அதெல்லாம் விட்டு தள்ளு. ஏண்டி இதெல்லாம் என்ன மலர்? இதுதான் என்னடி மலரு? சாமந்தியா? சாமிக்கு ரொம்ப உகந்த மலரடி. ஆமா ஆமா. இந்த மலர்லாம் இல்லைன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு வேலையே இல்லடி. ரொம்பவே அற்புதமான மலர். அப்படியா? இந்த மலர்லாம் நல்லது தரும். அப்படியா? ஏண்டி அதெல்லாம் விட்டு தள்ளி. ஏண்டி நான் ஒரு மலர் பார்த்துக்கிறேன். அக்கா அந்த மலரை பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ஆவி அசந்து போயிடுவீங்க. அந்த மலர் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா நான் மட்டும் தான் பறிப்பேன். நான் கேட்கவும் மாட்டேன். கேட்கலாம் மாட்டீங்கல்ல? அதை ஒயிட்டா முக்காடு போட்டுருக்குறாங்க. முக்காடு போட்டுருக்கா முன்னாடி கண்ணாடி போட்டுருக்காடி? ரெண்டுமே போட்டுருக்காங்க. ஏண்டி எந்த மலர் சொன்ன? அது ஒயிட்டா இருக்கு. வயிட்டா இருக்குது. ஏண்டி அந்த மலர் மேல போய் ஆசைப்படுறேன்? அது எவ்வளவு அழகா ஒயிட்டா இருக்கு பாருக்கா. அது வேலைதான் எனக்கு உள்ள உள்ள இடம் தொடுக்குடி. எனக்கு புரியவே இல்லக்கா நீங்க சொல்றது. புரியலையா? புரியலையே. ஏண்டி அவளுக்கு புரியவே இல்லையா? அது பூத்து குளிக்க போட மலர்டியாது. புளிப்பு போன மலரா? ஆமா. எப்படிங்க சொல்றது? அது நீ என்னதான் நீ பறிச்சு நீ உன்னை கூந்தல்ல வச்சாலும் ஸ்டெப்பாவும் ஸ்டெடியாவும் ஸ்ட்ராங்காவும் நேராவும் ஸ்ட்ரெயிட்டாவும் நிக்கவே நிக்காது. ஏன்க்கா நிக்காது? ஏன்? ஐயோ இவன் டபுள் மீனிங்ல பேசுறா. அக்கா அது காம்பு ரொம்ப வீக்கா. விளக்கமா சொல்லு. எங்க பாருங்கடி இந்த மலையில போறது இந்த நந்தவன போறதுலாம் இதெல்லாம் ஓல்டு மாடல். இப்பெல்லாம் அங்க போக கூடாது. நம்ம சொல்றோம் நான் சொல்றோம் நீங்க எல்லாம் கேட்பீங்களா? எல்லாரும் போய் சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா? மலர் மடத்துக்கு தானே வந்தோம். எனக்கு மலர்லாம் பிடிக்க மாட்டேன். சரி அதெல்லாம் விடுத்தலுங்க. இப்படி பேசிக்கொள்ளுங்க. ஏன்னு போகிறது தெரியாது. இந்த மலர்த்தி பார்த்தீங்கன்னா காணகத்து வந்தாங்க. என்னதான் ஆகிற மலைகள் போட்டு கொண்டிருந்தாலும் இந்த இடத்துல மலரே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு எதுவும் இல்ல மலர்கள் இல்லை. எப்படி சொல்லடி?
நட்பு, எனது பார்வை எதிரில் ரத்த வேலை, எனது நகை ரோஜ நகை, எனது உடை எதிரிகள் நட்டுக்கும் படை, எனது வாள் எதிரிகள் எள்ளும் எனது பேச்சை எதிரிகள் நட்டுக்கும் போது இடங்கள் நடுநடுகள், இடங்கள் கட்டுடுகள், பட்டமோ சக்தி கட்டிட பிரசக்தி கட்டும் பேன் கொண்டு முட்டி பேனு தழகரை ஆனால் என் உயிரில் சூரியவரி நாட்டை ஆண்டு வர சூரியவர்மன் செய்யாத தவறுக்காக கரும்புள்ளி செம்புள்ளி பெற்று இந்த நாட்டு மக்கள் பேச்சை கேட்டு ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்து கழுத மேல ஏற்றி விட்டார். இனிமேனோ இந்த ராஜநாகத்தை தொட்டோ வாழ்ந்ததா சரி. அப்படி இருக்க தருவாயில் இப்பொழுதே 7 கடலுக்கு அப்பால் கருமாரியை வணங்கி பல வரங்களை பெற்று இந்த நாட்டை எப்பொழுது ஏழை மக்களை வைத்து பழி வாங்கினானோ பிறகு சந்திக்கிறேன். வருகிறேன் காளியவனுக்கு.